வணக்கம். மொபைல் ஆப்ஸ் டெவலப்பர்கள் அனைவரையும் மீண்டும் ஆப் கல்வி தமிழ் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எக்ஸ்கோடுனா என்ன, எக்ஸ்கோடை எப்படி பயன்படுத்தணும், எக்ஸ்கோடு மூலயமா ஒரு அப்ளிகேஷனை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முன்னாடியே எக்ஸ்கோடை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அந்த எக்ஸ்கோடை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல ஆப்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த இடத்துலேருந்து நம்ம எக்ஸ்கோடை ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல டெம்பரரி லொக்கேஷனில் எக்ஸ்கோடுன்னு இருக்கும். எக்ஸ்கோடு இங்கேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கமாண்ட் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இருந்து எக்ஸ்கோட் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்கோடு இங்கே ஓப்பன் ஆகும். இங்கேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வெல்கம் விண்டோ வரும். ஸோ இதுதான் எக்ஸ்கோடோட வெல்கம் விண்டோ. ஸோ இந்த இடத்துல இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண உடனே நமக்கு அதுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் மேலே மெனு பாரில் நம்மளுக்கு வந்துடும். இந்த இடத்துல மெனு பாரில் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ அடுத்தது இந்த எக்ஸ்கோடோடைய வெர்ஷன் டிஸ்பிளே ஆகும் ஃபஸ்ட்டு. ஸோ 26.6 நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் இதோடைய லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்கோடு நீங்கள் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல லொக்கேஷனில் இருக்கணும் அங்கேருந்து நீங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நோ ரீசன்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ரீசன்ட் லிஸ்ட்டில் இருக்கும். இங்கேருந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்களுடைய சோர்ஸ் கோட் இந்த மிஷினில் இல்லை, ஆனால் ஒரு பொதுவான இடத்துல இன்டர்நெட்டில் இருக்குது, அதாவது க்ளவுடில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் நம்மளால் அந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அங்கேருந்து நம்ம இதை க்ளோன் பண்ணி அதாவது டவுன்லோட் பண்ணி நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இந்த க்ளோட் ஜிட் ரெபாசிட்டரி அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ நம்ம இப்போ க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் யுவர் டெம்ப்ளேட் அப்படின்னு வரும். அதாவது எக்ஸ்கோட் என்ன சொல்லும் அப்படின்னா உங்களுக்கு எது மாதிரியான அப்ளிகேஷனை நான் உருவாக்கணும் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட கேட்கும். ஸோ இந்த இடத்துல மேலே பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய எக்ஸ்கோடை பயன்படுத்தி iOS, macOS, watchOS, tvOS, visionOS அண்ட் டிரைவர் கிட்டுக்கான அப்ளிகேஷன்ஸை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது iOSக்கான அப்ளிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல மல்டி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன் மல்டிபிள் ஓஎஸில் ரன் ஆகக்கூடியது. ஸோ நம்ம இப்போ ஸ்பெசிஃபிக்காக iOSக்கு தான் பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கும் அப்படின்னு ஆப்புன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணினா இது ஐஃபோன் அண்டு ஐபேடுக்கான அப்ளிகேஷனை உருவாக்குவதற்கான டெம்ப்ளேட். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த அப்ளிகேஷனை உருவாக்குவதற்கான ஃபைல்ஸு, செட்டிங்ஸு, அடுத்தது ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை உங்களுக்கு ஆல்ரெடி அது ப்ரீ கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை உடனே உங்களுக்கு ஈஸியாக எடுத்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்ளிகேஷனை இமிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நான் கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் ஆட்டோமேட்டிக்காக இது என்ன க்ரியேட் பண்ணணும்னா ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணும். உங்கள் அப்ளிகேஷனுக்கான என்ட்ரி பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணும். அடுத்தது உங்கள் அப்ளிகேஷனுக்கு தேவையான சப்போர்ட் ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணும். அடுத்தது உங்கள் இமேஜஸ் இதெல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுக்கான அசட்ஸை க்ரியேட் பண்ணும். அடுத்தது உங்கள் அப்ளிகேஷனுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் செட்டிங்ஸ் கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கான ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது உங்களோட அப்ளிகேஷனை டிவைஸில் ரன் பண்ணுறதுக்கும் அதை லான்ச் பண்ணுறதுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கான ஃபைல்ஸையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். அடுத்தது உங்களுக்கு தேவையான ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் ஃபோல்டர் ஆர்கனைசேஷனை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். நான் நெக்ஸ்ட்டுங்கிறது கிளிக் பண்ணுறேன். இந்த நெக்ஸ்ட்டுங்கிறது கிளிக் பண்ணோடனே உங்களுடைய ப்ராஜெக்டை உருவாக்குவதற்கான ஆப்ஷன்ஸை இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ராடக்ட் நேம் இல்லைன்னா உங்களோட ப்ராஜெக்ட் நேம் ஆர் உங்களோட அப்ளிகேஷன் நேம் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு
ஸ்டார்டிங் அப்ளிகேஷன், அதாவது ஒரு வெல்கம் அப்ளிகேஷன் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அல்ல வேர்ல்டு நான் டைப் பண்ணுறேன். ஸோ எப்பொழுதுமே இந்த அப்ளிகேஷன் நேம் கொடுக்குறப்ப ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்கணும், அடுத்த வேர்டோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்கணும். ஓகே, இது ரூல். ஸோ அடுத்தது டீம்ஸ் இந்த இடத்துல இருக்கும். இது வந்து என்ன சொல்லும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்மளுடைய டெவலப்பர் ஐடி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட டெவலப்பர் ஐடி இண்டிவிஜுவலுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே ஐடியை நம்ம கம்பெனிக்கு கிரியேட் பண்ணலாம், என்டர்பிரைஸுக்கு கிரியேட் பண்ணலாம், இல்லை ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஃப்ரீ அக்கௌண்ட்டாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு கம்பெனியில் வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னா அது வந்து கம்பெனி அக்கௌண்ட்னு சொல்லுவோம், அதை இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். இல்லை இண்டிவிஜுவல் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்க முடியும். இது இங்கே என்ன சொல்ல வருது அப்படின்னா, உங்களோட டெவலப்பர் ஐடி ஆட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இந்த டெவலப்பர் ஐடி தான் இந்த அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணி ஓன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது ஆர்கனைசேஷன் ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறது எந்த கம்பெனி அதை எந்த பர்சன் இந்த ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கான ஒரு யூனிக் ஐடி. ஸோ நம்ம நார்மலாக கம்பெனி வெப்சைட்லாம் பார்த்துருப்போம், www.companyname.com அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் எடுத்துக்கிட்டிங்கன்னா www.google.com அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து ஒரு யூனிக் ஐடி. ஓகே, அதேமாரி இன்னொரு யூனிக் ஐடி இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த யூனிக் ஐடி வந்து இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, ரிவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது com.company நேம். ஸோ கம்பெனி நேம் நான் கூகுள்னு கொடுக்குறேன், கூகுள். ஸோ இந்த கூகுள் கம்பெனி தான் இந்த ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது பண்டில் ஐடென்டிஃபையர். ஸோ பண்டில் ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷனுக்கான ஒரு யூனிக் ஐடி. ஸோ உங்களுடைய டெவலப்பர் அக்கௌண்ட்டில் ஒரு அப்ளிகேஷன் இருக்கலாம், இல்லை 10 அப்ளிகேஷன் இருக்கலாம், இல்லை 1000 அப்ளிகேஷன் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை ஈஸியாக எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ஐடென்டிஃபையரை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த ஐடென்டிஃபையர் வந்து அதுக்காக மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள், அதாவது இப்போ அனலிட்டிக்ஸ் பண்ணணும், ஒரு கிராஸ்லிட்டிக்ஸ் பண்ணணும், பின்னாடி ஆட் பண்ண போகிறோம், எங்கே கிராஷ் ஆகுது அதை வந்து நம்ம வந்து ஒரு டேஷ்போர்டில் காட்டணும், அதை வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி சென்ட் ஆகுது, இங்கேருந்து டேட்டா எப்படி சென்ட் ஆகுது, எப்படி கரெக்டாக இந்த அப்ளிகேஷனில் கிராஷ் ஆகுது, கரெக்டாக அந்த அப்ளிகேஷனில் காட்டுது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த பண்டில் ஐடியை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அதை தான் வந்து இது வந்து யூனிக் ஐடி அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி காம்பினேஷனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கனைசேஷன் ஐடென்டிஃபையர் ப்ளஸ் ப்ராஜெக்ட் நேம். ஸோ com.google.helloworld அப்படின்னு இருக்கும். சப்போஸ் நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக க்ரியேட் பண்ணுறீங்க, லேர்னிங்காக க்ரியேட் பண்ணிங்கன்னா edu.selfன்னு கொடுத்துக்கலாம், அதாவது எஜுகேஷன் அவர் செல்ஃப் நம்ம அப்படி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இங்கே வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு இருக்கும். இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது உங்களை அப்ளிகேஷனுக்கான டிசைனை எதை பயன்படுத்தி நீங்கள் பண்ண போகிறீங்க, அதாவது ஓல்டர் யூஐ கிட்ட பயன்படுத்தி பண்ண போகிறீங்களா, அதாவது ஸ்டோரி போர்டை பயன்படுத்தி பண்ண போகிறீங்களா, இல்லை நியூவராக வந்திருக்கிற இந்த ஸ்விஃப்ட் யூஐ யூசர் இன்டர்ஃபேஸை பயன்படுத்தி பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது. ஸோ நம்ம இப்போ அப்ளிகேஷன் வந்து புதுசாக கற்றுக்க தான் போகிறோம். ஸோ அப்போ வந்து புதுசாக ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, அவங்க ரீசெண்டாக ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தாலோ, இல்லை இப்போ புதுசாக ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்னாலோ அவங்க வந்து ஸ்விஃப்ட் யூஐ தான் பயன்படுத்துவாங்க. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்விஃப்ட் யூஐயை பயன்படுத்தி அப்ளிகேஷனை பார்க்க போகிறோம். பட் இப்போ இதுவே ஒரு பெரிய கம்பெனிஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியில் அந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நாளாக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, க்ரியேட் பண்ணி பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னா, அவங்க வந்து ஸ்டோரி போர்டு அப்படிங்கிற பயன்படுத்தியிருப்பாங்க, அதாவது யூஐ கிட்டுங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்விஃப்ட் யூஐயை பயன்படுத்த போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துட்டு அடுத்தது யூஐ கிட்டை பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்தது லாங்குவேஜ். இந்த ஸ்விஃப்ட் யூஐ என்ன லாங்குவேஜை சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விஃப்ட்டுங்கிற ஆப்பிளோட லாங்குவேஜ் தான் சப்போர்ட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல இதுவே ஸ்டோரி போர்டாக இருந்துச்சுன்னா நமக்கு 2 லாங்குவேஜ் கிடைக்கும். ஒன்று அப்ஜெக்டிவ்ஸுங்கிறத ஒரு ஓல்டு லாங்குவேஜ் கிடைக்கும், ஸ்விஃப்ட்டுங்கிற ஒரு நியூ லாங்குவேஜ் கிடைக்கும். ஸோ சில ப்ராஜெக்ட் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கோம், இல்லைனா ஸ்விஃப்ட் மட்டுமே பயன்படுத்தியும் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இங்கே பயன்படுத்த போகிறது ஸ்விஃப்ட் யூஐ தான். ஸோ அதுக்கு டிஃபால்ட்டாகவே லாங்குவேஜ் வந்து ஸ்விஃப்ட்டுங்கிறது செலக்ட் ஆகிடும். ஸோ அடுத்து டெஸ்டிங் சிஸ்டம்ங்கிறது இப்போதைக்கு அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுறப்ப நம்ம அதை பார்த்துக்கலாம். அதேமாதிரி ஸ்டோரேஜ், உங்களோட அப்ளிகேஷனில் உங்களுடைய டேட்டாவை நீங்கள் லோக்கலாக ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நம்ம பயன்படுத்தணும். ஸோ அதுவும் இப்போதைக்கு தேவையில்லை, நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான், இந்த ஆப்ஷன் இருந்தாவே நம்மளோட அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ க்ரியேட்டுன்னு கொடுத்தோன்னா இது எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்கும். ஸோ நான் டெஸ்க்டாப்னு இடத்துல செலக்ட் பண்ணியிருக்கேன், இல்லைனா நீங்கள் ஒரு ஃபோல்டர் கூட இங்கேருந்து க்ரியேட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம்.
ஐஓஎஸ் அப்படிங்கிற நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல சோர்ஸ் கண்ட்ரோல் வந்து நம்ம ஜிட்டு பயன்படுத்த போகிறோமா, ஏன்னா பின்னாடி வந்து இந்த அப்ளிகேஷனை நம்ம வந்து க்ளவுடுக்கு மூவ் பண்ண போகிறோமா அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது வேணாம், நம்ம அடுத்த அப்ளிகேஷன்ஸில் நம்ம அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த இடத்துல க்ரியேட் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போது ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கும். இதான் உங்களுடைய அப்ளிகேஷன் நேம் இல்லைனா ப்ராடக்ட் நேம். ஸோ நம்ம அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறப்ப அந்த ஆப்ஷன்ஸ்லேயே பார்த்துருப்போம் ப்ராடக்ட் நேம்னு, அது இங்கே க்ரியேட் ஆகிருக்கும். அடுத்து இதுக்கு பக்கத்தில் ப்ராடக்ட் நேம்னு இருக்கும். இது வந்து இந்த ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சிமுலேட்டர் அப்படிங்கிறதுக்கும். சிமுலேட்டர் அப்படிங்கிறது உங்களுடைய ஐஃபோனையோ இல்லை ஐபேடையோ அப்படியே ரெப்ளிகா பண்ணுறது. ஸோ இதில் வந்து ஒரு ஹார்ட்வேர் ரிலேட்டட் திங்ஸ் மட்டும் ஒர்க் ஆகாது. மற்றபடி 99% நீங்கள் என்ன இங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அது அப்படியே எக்ஸாக்டாக உங்களுடைய ஐஃபோன் டிவைஸிலோ இல்லை ஐபேட் டிவைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து இது கிளிக் பண்ண உடனே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமுலேட்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த டிவைஸ் இருந்துச்சுன்னா டிவைஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வர செஷனில் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 17 நான் சூஸ் பண்ணுறேன். நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஐஃபோன் 17 நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளே பட்டன். நம்ம ஷார்ட்கட் மூலியமாகவும் ரன் பண்ண முடியும். இல்லை இந்த இடத்துல இந்த ப்ளே பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான சிமுலேட்டர் லான்ச் ஆகும். உங்கள் சிமுலேட்டர் லான்ச் ஆன உடனே அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ சிமுலேட்டர் லான்ச் ஆகிட்டு அடுத்தது உங்களோட அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை லான்ச் பண்ணுது. ஸோ லான்ச் ஆன உடனே நம்ம என்ன இந்த வெல்கம் ஸ்க்ரீனில் இல்லை இனிஷியல் ஸ்க்ரீனில் என்ன இங்கே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அப்படியே இங்கே ரிப்ளிகேட் பண்ணோம். ஸோ நீங்கள் என்ன இங்கே பார்த்தீங்களோ லைவ் ப்ரிவியூவில், இது வந்து லைவ் ப்ரிவியூன்னு சொல்லுவோம். இந்த கனவாஸ் அப்படிங்கிறத லைவ் ப்ரிவியூன்னு சொல்லுவோம். ஸோ என்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணுறீங்களோ அது இமீடியட்டாக இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதே சேஞ்சஸை நீங்கள் சிமுலேட்டரில் பார்க்க முடியும். இதில் ஒவ்வொரு செக்ஷனையும் நான் வந்து ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணி எக்ஸ்கோடு மூலயமா அந்த அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஐஃபோன் சிமுலேட்டரில் லான்ச் பண்ணிட்டீங்க. எக்ஸ்கோடை நம்ம ஐடிஇ அப்படின்னு சொல்லுவோம், இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை உருவாக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களும் பண்ணுற ஒரு டூலை நம்ம ஐடின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோடு ரைட் பண்ணுவோம், ரன் பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணுவோம், அதை வந்து ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா டீபக் பண்ணுவோம், அடுத்தது வந்து டிசைன் பண்ணுவோம், யூஸர் இன்டர்ஃபேஸை டிசைன் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு டூலை நம்ம ஐடிஇ அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல எக்ஸ்கோடை நம்ம ஐடிஇ அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து இது வந்து நம்ம சாஃப்ட்வேர் ஷிஃப்ட்டோ இல்லை அப்ஜெக்டிவ் சி லாங்குவேஜை பயன்படுத்தி கோட் ரைட் பண்ணுவோம், ரன் பண்ணுவோம், சிமுலேட்டரில் ரன் பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணுவோம், எப்படி ஒர்க் ஆகுது, டிவைஸில் எப்படி ஒர்க் ஆகுது, சிமுலேட்டரில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத டெஸ்ட்டு பண்ணுவோம். ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா டீபக் பண்ணுவோம். அடுத்தது வந்து இந்த இடத்துல யூஸர் இன்டர்ஃபேஸை டிசைன் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே பண்ணக்கூடிய ஐடியை நம்ம எக்ஸ்கோடையும் ஐடிஇ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து இந்த எக்ஸ்கோடை பற்றியான ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம். ஸோ இது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல இந்த கார்னர், இந்த பர்டிகுலர் பிளேஸ் இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் பிளேஸை நான் கார்னர் பண்ணுறேன். ஸோ இது தெரியுதுங்களா? இந்த இடத்த வந்து நான் சொல்லுவாங்கன்னா டூல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இதை வந்து டூல் பார்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நான் கார்னர் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது வந்து டூல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனை ரன் பண்ண ஷார்ட்கட் இருக்கும், ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் இருக்கும், உங்களுடைய ப்ராடக்ட் நேம் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும், நீங்கள் எந்த ப்ராடக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அதாவது எந்த அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணுறீங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். அடுத்தது வந்து இந்த இடத்துலையும் வந்து இது ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவோம், இது கான்ஃபிகரேஷன் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல ஸ்கீமா வந்து லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். நம்ம மல்டிபிள் ஸ்கீமா வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து சிமுலேட்டரில் ரன் பண்ண போகிறோமா, டிவைஸில் ரன் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத சொல்லும். ஸோ இதுதான் அந்த ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கீமாவில் நியூ ஸ்கீமாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம்,
இது என்னன்னு நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. இது நிறையா பர்பஸுக்கு நம்ம பயன்படுத்துவோம். இது என்னன்னு இது விரிவாக பின்வரும் வீடியோக்களில் நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல அடுத்தது சிமுலேட்டர். சிமுலேட்டரில் வந்து எந்த சிமுலேட்டரில் ரன் பண்ணணும், ஐஃபோனில் ரன் பண்ணணுமா, ஐபேடில் ரன் பண்ணணுமா, இல்லை வந்து நம்ம வந்து நம்ம டிவைஸை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபிசிக்கல் டிவைஸை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம சம் செட்டிங்ஸ் பண்ணோன்னே இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து மானிட்டர், ஆக்டிவிட்டி மானிட்டர் இருக்கும். ஸோ இது வந்து என்ன நடக்குது, பில்டு வந்து ரன் ஆகிட்டு இருக்கா, இல்லை வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, இல்லை ஏதாவது எரர் காட்டுதா, இல்லை ஏதாவது கிராஷஸ் ஆகிருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மானிட்டரில் காட்டிடும். ஓகேங்களா? இந்த பில்டு சக்சீடு அப்படின்றது பார்த்தீங்களா, இது இன்னும் எப்போ நம்ம ரன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ மறுபடியும் நான் பில் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன், கமாண்ட் பி அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். இந்த கமாண்ட் பி கிளிக் பண்ணோன்னே என்ன நடக்குது அப்படின்னா, பில்டு சக்சீட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இது க்ளவுட் ரிலேட்டடு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல மேலே வந்து நம்மளுடைய நேவிகேட்டர்ஸ், இன்ஸ்பெக்டர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ஷோ பண்ணி ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நேவிகேட்டரை ஷோ பண்ணி ஹைட் பண்ணுறது. ஸோ அதேமாதிரி இந்த இடத்துல இன்ஸ்பெக்டரை வந்து நம்ம ஷோ பண்ணி ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து கோடிங் நான் பெருசாக வேணும் அப்படின்னா என்னால் கோடிங் ஏரியாவுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து உங்களுக்கு இல்லை கனவாசம் வேணும் அப்படின்னா கனவாசம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். இல்லை இதை விட சேர்த்து நான் ஒர்க் பண்ணணும், எனக்கு வந்து இது ஒரு நேவிகேட்டர்ஸ் வேணும் அப்படின்னு பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே ஒரு விண்டோ இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து டீபக் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுது, ஸோ நல்லா கரெக்டாக ரன் ஆகிட்டு இருக்கா, இல்லை எரர் காட்டுதா, எரர் காட்டுதா என்ன மாதிரியான எரர் காட்டுது, கிராஷ் ஆனிச்சா என்ன மாதிரி கிராஷ் நடக்குது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நேவிகேட்டர் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து எடிட்டர் ஏரியான்னு சொல்லுவாங்க. எடிட்டர் அப்படிங்கிறது நம்ம வந்து கோடு எடிட் பண்ணிக்கலாம், யூசர் இன்டர்ஃபேஸ் எடிட் பண்ணிக்கலாம், இமேஜ் எடிட் பண்ணிக்க முடியும், கலர் எடிட் பண்ணி இது எல்லாத்தையும் எடிட் பண்ணிக்க முடியும். அதனால் வந்து இது எடிட்டர் ஏரியான்னு சொல்லுவாங்க. கீழே உள்ளதை டீபக் ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த சைடில் உள்ளதை நமக்கு வந்து இன்ஸ்பெக்டர் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராஜெக்ட் நேவிகேட்டர். இந்த இதில் பார்த்திங்கன்னா இது வந்து நேவிகேட்டரை ஹைட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ப்ராஜெக்ட் நேவிகேட்டர். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோடு அசிஸ்டண்ட்டு, அதாவது ஏஐ நீங்கள் கனெக்ட் பண்ணி அதோட உதவியால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்ளிகேஷனை டெவலப் பண்ண முடியும். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கான ப்ளே பட்டன், இது வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான ப்ளே பட்டன். நம்ம இங்கேருந்தும் நம்ம வந்து அப்ளிகேஷனை வந்து ரன் பண்ணிக்க முடியும், பில்டு ரன் பண்ணிக்க முடியும். அடுத்து இங்கே ரன் கொடுத்திங்கன்னா ரன் ஆகும், ஸ்டாப் பண்ணால் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பண்ணிக்க முடியும், மெனு வழியாகவும் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்த இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் நேவிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட ஃபைல்ஸ் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டில் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே தான் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கோடிங் ஃபைல்ஸாக இருக்கலாம், யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபைல்ஸாக இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம், செட்டிங்ஸாக இருக்கலாம், எதை வேணான்னு இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே இங்கேருந்து தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். அதுதான் வந்து ப்ராஜெக்ட் நேவிகேட்டர். இந்த இந்த இதில் நேவிகேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து நீங்கள் இந்த நேவிகேட்டரில் ஃபில்டர் பண்ணாலும் ஃபில்டர் பண்ணிக்க முடியும். அடுத்தது நம்ம ஜித்து எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா லோக்கல் சேஞ்சஸ் எல்லாமே இங்கேருந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஃபியூச்சரில் வந்து நம்ம க்ளவுடுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மார்க் நேவிகேட்டர் இல்லை ஃபேவரேட்டுன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த பர்டிகுலர் கோடு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா புக் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த புக் மார்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல புக் மார்க் ஆகிக்கும். ஸோ நீங்கள் லேட்டராக வந்து நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ அடுத்தது சர்ச் நேவிகேட்டர். ஸோ இப்போ வந்து நீங்கள் த்ரூ அவுட் உங்கள் ப்ராஜெக்டை சர்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல சர்ச் பண்ணுறீங்களோ அங்கே வந்து நேவிகேட் ஆகிடும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஷ்யூ நேவிகேட்டர். ஸோ இங்கேருந்து ஏதாச்சும் வார்னிங், இஷ்யூஸு, பக்ஸு, கிராஷஸ் இது எல்லாமே இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் போடுறேன் அப்படின்னா இந்த பார்த்தீங்களா, இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணேன். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து இஷ்யூ நேவிகேட்டர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
டெஸ்ட் நேவிகேட்டர். ஸோ நீங்கள் யூனிட் டெஸ்ட்லாம் ரன் பண்ணுறப்ப இந்த இடத்துல வந்து அது லிஸ்ட் அவுட் ஆகும். நம்ம இது ஃபியூச்சரில் பார்ப்போம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீபக் நேவிகேட்டர். ஸோ இந்த டீபக் நேவிகேட்டர் எதுக்காக யூஸ் ஆகும்னா, எவ்வளோ மெமரி எடுக்குது, எவ்வளோ பேட்டரி கன்சியூம் ஆகுது, ஸோ எப்படி இது ரன் ஆகுது, பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணுறது, இது எல்லாமே இங்கே வந்து செக் பண்ணிக்க முடியும். அடுத்தது புக்மார்க் நேவிகேட்டர். ஸோ புக்மார்க்குங்கிறது உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் டீபக் பண்ணுறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கரெக்டாக நம்மளுடைய இதுதான் புக்மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஹிட் ஆகுதா, நம்மளுடைய கோடு வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஹிட் ஆகுதா அப்ளிகேஷனை ரன் பண்ணுறப்ப அப்படிங்கிறத பார்க்குறது. ஸோ இது வந்து பிரேக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரிமூவ் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம டீபக் பண்ணுறத பார்க்கலாம் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் நேவிகேட்டர். ரிப்போர்ட் நேவிகேட்டர் ரிப்போர்ட் நேவிகேட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எப்பப்போ பில்டு வந்து ரன் பண்ணீங்க, எப்பப்போ பில்டு வந்து ஃபெயிலியர் ஆச்சு, ஸோ அது மாதிரியான ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே உங்களுக்கு அது ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து நேவிகேட்டரோட ஒர்க்கு. அடுத்தது நமக்கு இருக்கிறது இன்ஸ்பெக்டர். ஸோ இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரையும் நீங்கள் என்ன ஃபைல்ஸ் நேவிகேட்டரில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த ஃபைல்ஸோட லொக்கேஷன், அதோடைய ஃபார்மேட், ஆர்கனைசேஷன், அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ எந்த ஃபைலை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபைலுக்கு தகுந்த மாதிரி அதோடைய லொக்கேஷன் டீட்டெயில்ஸு, நேமு, டைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபைல் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது வந்து ஹிஸ்ட்ரி இன்ஸ்பெக்டர். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஜித்து எனேபிள் பண்ணணும், சோர்ஸ் கண்ட்ரோல் எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஜித்து சோர்ஸ் கண்ட்ரோல் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ஹிஸ்ட்ரிஸ் எப்போ கமிட் பண்ணணும், எப்போ புல் பண்ணணும், எப்போ புஷ் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இது ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ அடுத்தது வந்து குயிக் ஹெல்ப் இன்ஸ்பெக்டர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷனை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ ஏதாவது எந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரக் ஆகுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த இதை பர்டிகுலர் திங்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஆப்புங்கிறத கிளிக் பண்ணேன்னா இது ஆப்புனா என்ன, அது என்னத்துக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதை ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ இது அடுத்து வந்து சீன்னு கிளிக் பண்ணால் சீனை பற்றியான டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணும். விண்டோ குரூப்னா என்ன, கண்டென்ட்னா என்ன, இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடும். நீங்கள் தனியாக வந்து டெவலப்பர் டாக்குமெண்டேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா தனியாக ஒரு பேஜ் க்ரியேட் ஆகி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஃபுல் டாக்குமெண்டேஷன் இருக்கும். ஸோ என்டையர் ஐஓஎஸோடைய ஃபுல் டாக்குமெண்டேஷன் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக சர்ச் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இல்லைனா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணினாவே அது என்னன்னு உங்களுக்கு காட்டிடும். ஸோ இதுதான் வந்து இன்ஸ்பெக்டர். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஹலோ வேர்ல்டு கண்டென்ட் வியூ பாடி அப்படிங்கிறது ஜம்பர் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அது எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறது தான் இது வந்து ஜம்பர் பாரு. இது பார்த்தீங்கன்னா பல வெப்சைட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. வெப்சைட்டில் நீங்கள் எந்த பேஜில் இருக்கீங்கன்னு காட்டும். அதேமாரி தான் இது வந்து ஜம்பர் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இது எடிட்டர். இது வந்து எடிட்டர், கோட் எடிட்டர். அடுத்தது அசட்ஸ் இமேஜ் எடிட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு, நம்மளுடைய கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் எடிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஃபைலுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி எடிட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஒவ்வொரு ஃபைலுக்கும் மேலே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அட்டாச் ஆகும். இது என்னென்னா என்ன ஃபைலு, ஸோ யார் க்ரியேட் பண்ணால், எப்போ க்ரியேட் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அது கீழே வந்து உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் கோடு வந்து அவைலபிளாக இருக்கும். அடுத்தது இந்த இடத்துல கனவாஸ். ஸோ கனவாஸ் எப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனவாஸுங்கிறது லைவ் ரிவ்யூ. ஸோ இது வந்து ஷிஃப்ட் யூஏயில் கொண்டு வந்திருக்காங்க. இது யூஏ கிட்டில் கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கனவாஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல கனவாஸ்ன்னு இருக்கும். நீங்கள் அதை வந்து டைரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஓப்பன் ஆகிடும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எடிட்டரில் இருக்கும் கனவாஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ கனவாஸ் இங்கேருந்து எடிட்டர்லேருந்து கிளிக் பண்ணலாம். அடுத்தது இந்த கனவாஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைவ் ப்ரிவ்யூ. அதாவது வந்து லைவ் ப்ரிவ்யூனா உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எப்படி ரன் பண்ணுறீங்களோ டிவைஸ்லேயோ சிமுலேட்டர்லேயோ அதே மாதிரியான செட்டப்பில் இருக்கும். அடுத்தது வந்து செலக்டபிள் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பர்டிகுலர் இதை வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த காம்போனண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, எந்த வியூவை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ, இது எல்லாமே வியூஸ்ன்னு சொல்லுவோம் ஒவ்வொன்றுத்தையும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல. இது செலக்டபுளுங்கிறது உங்களுடைய பர்டிகுலர் காம்போனண்ட்டை இல்லை பர்டிகுலர் எலமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி அது வியூவை செலக்ட் பண்ணி நீங்கள் அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும்.
இதுங்கிறது லைவ்ங்கிறது இட் இஸ் நாட் செலக்டபிள். நீங்கள் வந்து செலக்ட்லாம் பண்ண முடியாது, நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் மட்டும் தான் பண்ண முடியும். அடுத்தது வந்து வேரியன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வேரியன்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்குறது இது வந்து போர்ட்ரேட் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவே நம்மளால் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஓரியன்டேஷன் மாற்ற முடியும். இது வந்து லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து என்ன எப்படி கொடுப்போம் அப்படின்னா மல்டிபிள் வேரியண்ட்டில் கொடுப்போம் உங்களுக்கு. ஸோ எனக்கு வந்து ஒன்று போர்ட்ரேட்டில் வேணும், ஒன்று லேண்ட்ஸ்கேப் ரைட்டு, இன்னொன்று லேண்ட்ஸ்கேப் லெஃப்ட்டில் வேணும். ஸோ நம்ம அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இது ஏதாவது பிரேக் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க முடியும். அடுத்து கலர் வேரியண்ட்டு. நம்ம கலரை பொறுத்தவரை இங்கே வந்து லைட்டு அண்ட் டார்க் மோடு அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ அடுத்தது வந்து டைனமிக் வேரியன்ஸு. நீங்கள் இது வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டைனமிக்காக சூஸ் பண்ணிக்க முடியும். டிஃப்ரெண்ட் சிமுலேட்டர் இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி செக் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்க முடியும். ஸோ சப்போஸ் நான் இதை வந்து ஒரு இதை மட்டும் செக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல லைட் மோடு டார்க் மோடு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து ஓரியன்டேஷன் நீங்கள் மாற்றி பார்த்துக்கலாம். இப்போ போர்ட்ரேட்டில் இருக்குது, நீங்கள் லேண்ட்ஸ்கேப் மாற்றினா லேண்ட்ஸ்கேப் மாற்றிக்க முடியும். ஸோ இதோடைய டிவைஸோட சைஸு, அதாவது நீங்கள் ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்க முடியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் வந்து இதையும் இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து சிமுலேட்டர், நீங்கள் என்ன சிமுலேட்டர் இங்கே ரன் ஆகுதோ அதையும் இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். இல்லைனா நீங்கள் வேறு சிமுலேட்டர் சூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஐஃபோன் ப்ரோ சூஸ் பண்ணியிருக்கேன், ப்ரோ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதேமாதிரி இந்த இடத்துல இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம், இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 100% விசிபிலிட்டி இருக்கும். இது வந்து சைஸ் டு ஃபிட் கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த கனவாஸில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். இது டீபக் ஏரியா. இந்த டீபக் ஏரியா அப்படிங்கிறது இது வந்து கன்சோல் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்சோல் அவுட்புட்டில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ அப்ளிகேஷனை நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணோன்னா என்ன நடக்கும் அப்படின்னா என்னென்ன ஃபைல்ஸ் வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு, ஸோ என்னென்ன பிரிண்ட் நம்ம பண்ணணும், ஸோ சிஸ்டமே சில பிரிண்ட்ஸை வந்து பண்ணும் இந்த இடத்துல. ஸோ அந்த இது நடக்கும். இப்போ நான் ரன் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னா இது கில் ஆகிடுச்சு. சப்போஸ் இதில் ஏதாவது நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பட்டன் ஆட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட்டுங்கிறது நம்ம கன்சோலில் பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன், சிஸ்டம் ஃபங்க்ஷன். ஸோ நான் இப்போ அலோன்னு கிளிக் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ லைப்ரரியில் வந்து அப்டேட் ஆனோன்னு நம்மளுக்கு இங்கே கிடச்சிரும். இதை நான் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா கீழே பார்த்து இந்த இடத்துல கனவாஸ்ன்னு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். எக்ஸிக்யூட்டபிள்னா சிமுலேட்டரு. ஸோ இப்போ நான் கனவாஸில் டேப் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே டேப் பண்ணுறது இந்த கன்சோலில் பிரிண்ட் ஆகும். இதேமாதிரி சிஸ்டமோட பிரிண்ட்ஸும் இங்கே வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். கிராஷஸ் இஷ்யூஸ் எல்லாமே இங்கே வந்து பிரிண்ட் ஆகும். சப்போஸ் நான் இது இங்கே ரன் பண்ணுறேன் அப்படின்னா சிமுலேட்டரில் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸிக்யூட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும் இந்த இடத்துல. ஸோ இது இப்போ கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இதுலேருந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து டீபக் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இஷ்யூஸு எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எது மாதிரியான இஷ்யூஸ் வருது, என்ன டைப் ஆஃப் இஷ்யூஸ் வருது, அது எப்படி வந்து சால்வ் பண்ணணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். ஓகேவா? நம்ம இதுவரையும் பார்த்த அனைத்தையுமே நம்மளுடைய மேலே இந்த எஸ்கோட் மெனுலேருந்தே நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்கவும் முடியும். ஓகேங்களா? இந்த மெனு மூலியமாகவும் நீங்கள் வந்து ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதில் வந்து காப்பி பேஸ்ட் கட் எல்லாமே பண்ணிக்க முடியும். அடுத்து நேவிகேட்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். டீபக் ஏரியா, இன்ஸ்பெக்டர் ஏரியா. அடுத்து புதுசாக ஏதாவது நீங்கள் காம்போனன்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காம்போனன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மெனு மூலியமாகவே நீங்கள் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து ஃபைண்டர், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டர் ஏரியா இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து மெனு மூலியமாகவும் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஷார்ட்கட்ஸும் இருக்குது. நம்மள வந்து ஷார்ட்கட்ஸ் மூலியமாகவும் ரன் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ வந்து ரன் பண்ணுறேன். எது மூலிமா ரன் பண்ணுறேன்னா நான் டைரெக்டாக வந்து டூல் பார் மூலிமா ரன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம டூல் பார் மூலிமா ரன் பண்ணியிருக்கோம். ஓகே, டூல் பார் மூலிமா ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அடுத்தது நான் ப்ராடக்ட்டில் போய்ட்டு மெனுவிலேருந்து இங்கேருந்து ரன் பண்ணுறேன். அடுத்து ப்ராடக்ட்டில் போய்ட்டு இங்கேருந்து ஸ்டாப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் கமாண்ட் ஆர்னு கொடுத்தேன்னா ஷார்ட்கட் மூலிமா ரன் பண்ண முடியும். நம்மளால்
இங்கேருந்து ஸ்டாப் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எப்படி வேணாலும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 3 டைப்ஸில் நீங்கள் வந்து உங்களுடைய எஸ்கோடை ஆக்சஸ் பண்ண முடியும். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான டைப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் ஷார்ட்கட் மூலிமா அதே வந்து அப்ளிகேஷனை இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து டைரெக்டாக யூஐ மூலிமா இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுவரை எடுத்த அனைத்தும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ இல்லை இந்த வீடியோவை பற்றி ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலோ தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம எப்படி எஸ்கோடோடைய ப்ளே கிரவுண்டை எப்படி யூஸ் பண்ணணும், அடுத்து ஷிஃப்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதுவரையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.